பிடி பிஆர்டி ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போ டிஆர்பி அந்த ஃபைனல் லிஸ்ட்டை பள்ளிக்கல்வித்துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கொஷின் நம்மளுக்கு வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் வித்தில்ட வந்து போட்ட கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த ஜிஓ வந்து என்ன ஆகும், அது ஒரு கேள்வி வந்து இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இன்னும் வந்து ஒரு சிலர் என்னுடைய நேம் வந்து இந்த லிஸ்ட்டில் விடுபட்டிருக்கு அப்படின்னும் வந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்கிறதா ஒரு செய்தி வந்து உறுதியான செய்தி வந்து இருக்குது. இப்போ இதனால தான் நம்மளுக்கு வந்து டிலே, இந்த ப்ராசஸ் வந்து டிலே ஆகுது. டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பொறுமையாக தான் வந்து அந்த எல்லா பணிகளையும் ரொம்ப வந்து கவனத்தோடு ரொம்ப பொறுமையாக எல்லா நடவடிக்கைகளையும் அவங்க எல்லா விதத்துலேயும் யோசித்து எந்த ப்ராப்ளமும் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்கிறாங்க. நான் இப்போ வந்து ரொம்ப விசாரித்த அளவுக்கு நல்லா உண்மையான விவரம், தெளிவான விவரம் நான் எனக்கு வந்து நல்லா விசாரித்து தான் நான் வந்து நியூஸ் வந்து போடுறேன். நல்லா வந்து கேட்டுட்டு தான் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ தமிழில் வந்து அந்த பிலிட் இன்எலிஜிபிள் அப்படின்னு வந்து போடல, நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு வந்து பிஏ நாட் ஈக்குவலண்ட் பிலிட் அப்படின்னு வந்து போடாமல் அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாது அந்த கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தான் டிஆர்பி திருப்பி வந்து அவங்க வெரிஃபை வந்து பண்ணி அந்த சிலபஸ் மொரலஸ் 75 வந்தது அப்படின்னா அவங்க பாதிக்காத வகையில் அவங்களுக்கு வந்து ஜிஓ வந்து பாஸ் பண்ணி அவங்களுக்கும் வந்து அந்த பணி வந்து கிடைக்கணும் அப்படின்ற மோட்டிவில் தான் வந்து அவங்க இருக்கிறதா வந்து சொன்னாங்க. டிஆர்பியே அதை வந்து எடுத்துன்னு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து இருந்தால் நம்மளுக்கு வந்து ஜிஓ வந்து பாஸ் பண்ணி அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு வந்து போடாமல் வித்தல்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த கவுன்சிலிங்காக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கவுன்சிலிங்கில் அவங்களும் வந்து கலந்துக்கலாம், அவங்களுக்கான இடத்த வந்து தேர்வு செய்யலாம். அவங்க அந்த ப்ராப்ளம் ஃபைனலாக சால்வ் ஆனால் தான் அவங்க ஜாபில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து அந்த சீனியாரிட்டி ப்ராப்ளம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மற்றபடி கவுன்சிலிங்கில் அவங்க வந்து கலந்துக்கிறது, அவங்க இடத்த வந்து சூஸ் பண்ணுறது, ஆர்டரை வந்து வாங்குறதுல எந்த விதமான ஏதோ தடைகளும் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ டிஆர்பி அந்த லிஸ்ட்டை திரும்பி ஒரு சிலர் வந்து எங்களுடைய நேம் வந்து இதில் விடுபட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்களாம். அது எல்லாத்தையும் டிஆர்பி வந்து வாங்கிட்டு அதை ஃபைனலாக வந்து திரும்ப இன்னொரு முறை வந்து லிஸ்ட்டை வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனல் லிஸ்ட்டை அடுத்த வாரத்தில் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறையிலையும் நம்மளுக்கு பணி நியமனத்துக்கான அனைத்து வேலைகளையும் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு தயார் நிலையில் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து நடந்தாலும் அந்த ஸ்டேட் சீனியாரிட்டி படி தான் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சி மட்டும் வந்து காமிக்க போகிறது கிடையாது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி வந்து இல்லாததுனால ஸ்டேட் சீனியாரிட்டி தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணும். அந்த ஸ்டேட் சீனியாரிட்டி படி தான் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் அந்த கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு அந்த லிஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் ஜேடி மீட்டிங் வந்து போடுவாங்களாம். ஜேடி மீட்டிங் வந்து போட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு அவங்க டிஸ்கஷன் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பணி நியமனம் வந்து குறித்து அந்த தகவலை வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதிகாரி லெவலில் வந்து ஜேடி மீட்டிங்ஸ் வந்து முடிஞ்சு அவங்க ஃபைனல் டிசிஷன்லாம் வந்து எடுத்துகிட்டு வேக்கன்சி எந்தெந்த வேக்கன்சி வந்து நம்ம வந்து அந்த இதில் லிஸ்ட்டில் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க முடிவு பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து தயார் நிலையில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பலாம் வந்து டிலே ஆகாது. இவங்க ஃபார்வர்ட் பண்ண உடனே டிஆர்பி லிஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ண உடனே அது உடனடியாக ஒரு 4 நாளில் அந்த முடிவு வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணதுக்கு இந்த ப்ராசஸ்லாம் எப்போ வந்து முடியும், எவ்வளோ நேரம்னு வந்து டிலே ஆகும் அப்படின்னு வந்து கேட்டால் நம்ம வந்து டேட்டை வந்து எதையும் வந்து அறுதிட்டு வந்து சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து 15ஆம் தேதிக்குள்ளே வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட்டை வந்து நாங்கள் வந்து மென்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி எல்லாமே நம்ம வந்து ரெக்வஸ்ட்டை வந்து சில இது வச்சாலும் அவங்களுடைய சைடில் அவங்களுக்குன்னு வந்து இருக்கிற ப்ராசஸ் அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க போவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அதனால் அந்த டிலே அப்படின்றது இப்போது நம்ம போய் திருப்பி வந்து மீட் பண்ணலாமா, ஒரு சிலர் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கிறவங்க வந்து போகிறாங்க, போய் அப்ரோச் வந்து பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அது எந்த விதத்துலேயும் வந்து தப்பு கிடையாது. இப்போது ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உரியவங்களோட போயிட்டு நம்ம நம்ம ஒரு விளக்கம் வந்து கேட்குறது, நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறது, உரிய முறையில் வந்து கேட்குறதுனா யாராக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி தான் வந்து செய்வாங்க. அதுக்கு உண்டான விளக்கம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. முடியும் அப்படின்னா அஃபிஷியலாக வந்து முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு வந்து நான் எதையும் வந்து இது பண்ணல, இதெல்லாம் சொல்லலை. அது அவங்கவுங்க தனிப்பட்டவருடைய விருப்பம். அது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விருப்பம். அது போய் பார்க்குறது, மீட் பண்ணுறது, கிளாரிஃபை பண்ணிக்கிறது, அது எல்லாமே அவங்க டிஆர்பி அவங்களுடைய சைடில் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ அதைப்படி தான் அவங்க வந்து நடந்துப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து ரொம்பலாம் வந்து டிலே ஆகாது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். இவங்க லிஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அந்த 15ஆம் தேதிக்குள்ளே வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிலிட்டும் கவர்மெண்ட் வந்து அந்த பிரச்சனையை கவர்மெண்ட்டே வந்து 75% இருந்தால் அந்த ஈக்குவலன்ட் ஜிஓ வந்து கொடுத்து அவங்களுக்கும் ப்ராப்ளம் வந்து இல்லாமல் பண்ணுறது தான் அவங்க வந்து அந்த வித்தலில் வந்து வச்சுருக்காங்க. ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு ஃபேவராக வந்து இருக்கணும் அப்படின்னு தான் வந்து செய்கிறாங்க அப்படின்னு வந்து தகவல் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. அதனால் நன்றி. அதுக்கு அடுத்த வந்து நியூஸ் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட்ஸ் பண்ணுறேன். நன்றி.